பொங்காரக்காளி மூலாதாரத்தில் பில்லி சுனியம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவெளி கால்வழி மூன்று கண்டிஷ்டி ஏவல மரப்பாடும் கிரக கோளாறு சகல விதமான பிணிகள் நமச்சிவார். கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் தோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் அலையாழி அறிவியலுமா எனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீஷன் ஒரு பாகம் அக்காத சுகபாணி அருள்வாமி அங்காளியே என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி பாடலை கொண்டு இந்த பாலனருடைய பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவெளி கால்வழி மூட்டல் கண்டிஷ்டி ஏவலோ முறப்பாடோ கிரக கோளாறோ சகல விதமான பிணிகளும் போனோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கணும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சிறு தீர்க்காயஸ்தா இருக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல மாங்கல்ய பாக்கி அமையணும். நல்ல சிந்தனையை கொடுக்கணும். நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும். சகல விதமான சம்பத்தை கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்கணும். அபிவித்தியர்த்த அங்காள பரமேஸ்வரி அனுக்கிரகத்தோட இந்த பிள்ளைங்க எல்லாம் தீர்க்காயசா சந்தோஷமா இந்த கலியுகத்துல இந்த பூலோகத்துல சுபிக்ஷாதாரணம் சம்பவம் சகல விதமான சம்பத்தும் பெற்று தீர்க்காயசா இருக்கும். நமச்சிவாய். வந்தாக்கா மன நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். நாங்க மாசம் மாசம் வருவோம். நீங்க வந்தாக்கா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். இப்பதான் நாங்க நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோயிலுக்கு நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் டைம் வந்திருக்கோம். இந்த கோயிலோட அருமை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்காக கும்பிட்டுட்டு போறோம். அடுத்த விஷயம் நல்லா கண்டிப்பா நடந்துச்சுன்னா எல்லாரும் வாங்க, வந்து கும்பிடுங்க. நிறைய பக்தர்கள் வரணும். அம்மா வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. நம்பிக்கையோட வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் நம்பிக்கையோட வாங்க. தேங்க்யூ, நன்றி. மலைநீர் அங்காளம்மா பெயர் போன புகழ்பெற்ற அரசி அண்ட அகிலாண்ட கொடை பிரம்மண நாயகி அங்காள பரமேஸ்வரி தாலாட்டி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சக்தி கிரகம். மாசி மாசம் சித்திரை மாசம் தாலாட்டி இருக்காது. அங்காள சக்தி கிரகம் தான் வரும். ஊரை சுத்தி கோயிலை சுத்தி வரும். அம்மாவுடைய பெருமை மகிமை. அடுத்த மாசம் தாலாட்டு இருக்குது. தாலாட்டு பிள்ளை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில கட்டு போவாங்க. பூ மரத்துல நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லபடியா வராங்க போறாங்க எல்லாம் செய்யறாங்கப்பா. எல்லாமே அம்மாவுடைய நினைச்சுக்கிற காரியம் கைக்கூடி வருது. அம்மாவை நினைச்சுன்னு வந்தாங்கன்னா இருக்க அருள் பெருமை விலகுது தவிர அம்மாவுடைய மகிமை தான். இந்த அம்மாள் சிறப்பு நல்லா இருக்கு. எங்கிருந்து வரீங்க? ஊத்தாரம். நாங்க ஒரு 10 வருஷமா வந்துட்டோம். அந்த அம்மாவோட சிறப்பு எது வேணாலும் கும்பிட்டு போனா நல்லா இருக்கு. நாங்க வருஷம் நான் மாடு வச்சுட்டு இருக்கிறேன். அது வந்து கண்ணு போட்டு அந்த பசும்பால் நெய் பண்ணி எடுத்து வந்து தீபம் ஏற்றிட்டு போவோம். நாங்க 10 வருடம் இந்த கோயிலுக்கு வரோம். அம்மா வந்து நினச்ச காரியம் வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ 3 அமாவாசைக்குள்ள அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. அம்மா வேண்டி வந்தா எப்படியாப்பட்ட கஷ்டமும் தீர்த்து கொடுக்குறாங்க. எங்கேயும் கிடையாது. இங்க வந்து சுரக்காடும் கோயிலும் வந்து இந்த மலையனூர்ல ஒரே இடத்துல தான் வந்து இந்த சுரக்காடும் கோயிலுங்க தான் இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. அம்மா நினச்சது வந்து முடிச்சு கொடுக்குறா. 3 அமாவாசையில வந்து முடிச்சு கொடுக்குறா. நினச்சது அவங்க குறைய வச்சு ஊஞ்சிலுக்கு வந்து 5 கொலுமி கனி எலுமிச்சை கனி உடச்சா அவங்க குறைய வந்து அம்மா நிறைவேற்றம் பண்ணி கொடுக்குறா. எந்த குறையில்லாத சிறப்பாடு வச்சுன்னு இருக்கா வரவங்கள. என் பேரு முனிசாமி. நான் ஜிஹெச் அடுக்கும்பாரியிலிருந்து வர்றேன். யாரும் போக சொல்ல, நான் பரம்பரையா வந்துன்னு இருக்கிறேன். நல்லா சூப்பரா நடத்துறாங்க. நல்லா இருக்குது. எல்லாரும் மக்கள் அனைவரும் வந்து பக்தி மாதிரியே வந்து கொண்டாடி போறாங்க. இது ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கோயில். அம்மனுக்கு என்ன வேண்டுமோ அது படைக்கிறாங்க. கருவாடு முக்கியமா கருவாடு. அம்மன் வந்து எல்லா கறியும் சாப்பிடுற அம்மன். அதனால எல்லாமே வந்து படைக்கிறாங்க. வேண்டுதலாம் நீங்க என்ன வேண்டுதல் போனீங்க 3 அமாவாசைக்கு கண்டினியூ வரணும். அது வந்தா வேண்டுதல் அவங்க என்ன நினைச்சு வர்றாங்களோ அது வேண்டுதல் கிடைக்கும். 3 அமாவாசைக்கு கண்டினியூ வரணும். வணக்கம். என்னோட பேர் வந்து ராஜி. நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அரசபாக்கம் பக்கத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரோம். ஒவ்வொரு அமாவாசையும் இந்த கோயிலுக்கு வரோம். இந்த கோயிலுக்கு வரதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எந்த கோயிலுக்கு போனாலும் இங்கே இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து எந்த கோயிலையும் எங்களுக்கு வரல. அந்த ஆத்தாவை மனப்பூர்வமாக வேண்டின்னு போனால் நல்லதே நடக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. ஆத்தால வந்து நாங்கள் அமாவாசை அன்னைக்கு வந்து வேண்டி வணங்கி எலுமிச்சை மரம் சுற்றிட்டு இது பண்ண போகிறோம். எங்களுக்கு நல்லதே நடக்குது. எந்த ஒரு நினைச்ச காரியம் இருந்தாலும் நம்ம நினைக்கிறது வந்து ஆத்தாவை வேண்டிங்கன்னா அது அப்பயே வந்து உடனே நடக்குது.
நடக்குது. ஸோ இந்த ஆத்தாவோட மகிமை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் வந்து கூட்டம் வந்து நிறைய வராங்க. ஸோ இந்த கோயிலுக்கு இது ஒரு வரலாறு. இந்த கோயிலில் வந்து நிறைய வந்து எந்த வேண்டுதல் நம்ம நிறைவேற்றினாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனே நமக்கு ஆத்தா வந்து மனப்பூர்வமாக நிறைவேற்றி கொடுக்குறா. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் ஒரு சிறப்பு வந்து திருநங்கை பழம் சுத்தறது தான். எத்தனையும் இல்லாத ஏழை மக்கள் வந்து இங்கே பிழைக்கிறாங்க. நாங்களும் வந்து பிழைக்கிறோம். நாங்கள் சேலம். என் பேர் வந்துட்டு ஆண்டாளு. ஆனால் வந்து எங்க வந்து எல்லாரும் இந்த அம்மா எல்லாரும் பிழைக்கிறோம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வரோம் எல்லாரும் பழம் சுத்துறாங்க. எந்த கவலையும் இல்லை. இந்த கோயில் நம்பி வரவங்க பொழைச்சிக்கலாம். இதனுடைய இதுதான். ஆனால் மலையனூர் அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துருவாங்க. அந்த அம்மா அவ்வளோ வந்து இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க. ஐயா, இது அங்காள பரமேஸ்வரி கோவில். நாங்க மனசாரோ வருஷத்துக்கு ஒரு பூஜை போடுறேன். நானும் எல்லா திருவிழா இந்த யாசம் எடுத்து செய்வேன். நான் குறிமேடை ஓட்டுறேன். நான் ஊருங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு நல்லது கட்டது செய்வேன். கல் படுப்பேன், பேய் ஓட்டுவேன். யார் வீட்டுல என்ன நடக்கிறது நான் பார்த்து வந்து சொல்லுவேன். இந்த மாசி மாதத்துல இருந்து எல்லா மாசி மாதமும் வருஷம் திருவிழா பண்ணுவேன். சகலமும் எந்த ஊரையும் போய் கட்டி காப்பாற்றி கொடுக்க கடமை என்னோட கடமை. அங்காள பரமேஸ்வரி மேல வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்காக நான் நல்லது செஞ்சுன்னு இருக்கேன். ஊருங்கள எங்க இருந்து பெங்களூரு, திருச்சி, சேலம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி எல்லா ஊர்ல இருந்து இங்க வருவாங்க. ஐயா, எல்லா ஊருங்க பக்கம் எந்த ஊரு இருக்குதோ நான் வந்து செய்யார் பக்கத்துல இருங்கூர் தட்டச்சேரின்ற ஊரு. என் பேர் வந்து அள்ளி. இந்த ஊர்ல வந்து நான் வெறும் மாசம் வந்து இந்த இடத்துல வந்து குடிமேடை ஓட்டுவேன், பேய் ஓட்டுவேன், எல்லா வேலையும் செய்வேன். பழம் வந்துச்சு கொடுப்பேன். நல்லது கட்டி எல்லாருக்கும் செஞ்சு விடுவாங்க. இது ரொம்ப நன்றிங்க. ஐயா, நான் கவலைப்படாத சந்தோஷமா முடிச்சு தரேன். எந்த ஒரு கவலையும் படாத. உனக்கு மனசுல என்ன நினைக்கிறேன் நான் பூர்த்தி பண்ணி தரேன். சந்தோஷமா போயிட்டு வா. மொட்டை அடிச்சு இதே இடத்துல இருக்கும். வாங்க அங்க பாருங்க. இப்படி போயிட்டு இதை பாருங்க. சதவீதம் பாருங்க. அந்த பக்கம் மொட்டை அடிச்சுட்டு வந்து உள்ள இப்படி போயிட்டு வாங்க. உள்ள வந்துருங்க. நான் எனக்கு 35 வருஷமா வரேன் இந்த இடத்துல. அம்மாவது எத்தனையோ நல்லது நடக்குது. இதுதான் சொல்றதுக்கே இல்லை. குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருக்குது. கல்யாணம் ஆயிருக்கு. லாரி போட்டுக்கிறாங்க. எல்லாமே இருக்கு. இதுதான் சொல்ற மாதிரியே இல்லை. நான் இது 23 வருஷமா வரேன். 23 வருஷம். அதுக்கு முன்னே சும்மா வருவேன். இப்போ வந்து அம்மாளுக்கு வந்து ஒரு நல்லது செய்யறேன். அம்மா குதிகொண்டு இருக்கிறா. எங்க வீட்டுல கோயில் இருக்கு. அதனால அம்மாவுக்கு நல்லது நடக்கும். நல்லது இந்த இடத்துல வந்து யாருக்கும் குறை இல்லாம போறதில்ல. எல்லாமே நல்லது நடக்குது. எல்லாமே நல்லது நடக்குது. எல்லா குறையுமே எந்த இதுவா இருந்தாலுமே நல்லது நடக்குது. நல்லா இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் வராங்க. சேலம், ஈரோடு, மதுரை, இப்படி ஆந்திரா, கர்நாடகா, நிறைய தொலைவுல இருந்து வராங்க. இது இடத்துல நாம கூட வாணியம்படி இருந்தோம். நம்ம நினைச்ச காரியம் முடியுதுப்பா. நம்ம என்ன நினைச்சு வரோமோ அந்த காரியம் முடியுது. நம்ம என்ன நினைச்சு வரோமோ மாங்கல்யம். எனக்கு 3 மாசம் கணக்கு. எந்த 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடுது. ஒருத்தருக்கு 7 நாளுக்குள்ள, ஒருத்தருக்கு 9 நாள். அது மாதிரி கணக்கு. அது ஒருத்தருக்கு 9 நாள், ஒருத்தருக்கு 21 நாள், ஒரு நாளைக்கு 3 மாசம், ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு 9 மாசம். அந்த மாதிரி கணக்கு வச்சுதான் வரும். சப்பா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நினைச்சதை நடத்தி கொடுப்பா. நல்ல வழி காட்டுவா. ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, கண்டிஸ்டி, மாயக்கட்டு, மந்திரக்கட்டு, நோய்க்கட்டு, நொடிக்கட்டு, அங்காளிக்கட்டு, பங்காளிக்கட்டு, செய்யணும், கோளாறு, பேய் பிடிச்சது எல்லாத்தையும் போக்கி கொடுப்பா. மாசம் அமாவாசைக்கு வந்து திஷ்டி எடுத்துட்டு போனீங்கன்னாக்க நல்ல வழி காட்டுவா. உங்க வீட்டுல இருக்க கஷ்டம் நஷ்டம் காத்து கருப்பு எதுவா இருந்தாலும் போக்கி கொடுப்பா. ஆத்தாளுக்கு வேண்டியது ஒரு முளம் பூவும் ஒரு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு ஒரு நெய்விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடத்தி கொடுப்பா. மாசத்துக்கு 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னாக்க நல்லது பண்ணி கொடுப்பா. நம்பிக்கையோட வந்தா நம்பிக்கையா நல்ல வழி காட்டுவா. மாசம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியில நான் பல சுத்துவேன். அந்த அம்மாவோட சக்தி எனக்கு இருக்குது. அந்த அம்மாவை நம்பி வரவங்கள என்னைக்கும் கை விட மாட்டான். வருஷம் ஒரு நாளைக்கு காத்து கருப்பு கண்டிஷ்டி கை கால் குடைச்சல் எதா இருந்தாலும் அம்மா எங்களுக்கு அருள் தர. அவங்கள அருளோட நாங்க மக்களுக்கு தரோம். இது எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா எனக்கு 28 வயசு ஆகுது. நானே ஒரு 10 வருஷமா வரேன். நான் பேண்ட் ஷர்ட்ல போட்டு வந்து புடவை கட்டல இருந்து அம்மாவை நம்பி நான் வரேன். 10 வருஷமா நான் வருது. அவ மாசம் தவறாம என்னை கூப்பிடுறேன். நான் இந்த சன்னதியில வந்து நிக்கிறேன். என்ன வேண்டுதலை நினைச்சாலும் நிறைவேறுது. 3 மாசம் தொடர்ந்து வர சொல்லுவா.
3 மாசம் தொடர்ந்து வந்து இங்க வர சொல்லுவா. அவ சன்னதியில வந்து படுத்து தூங்க சொல்லுவா. மாசத்துல வெள்ளிக்கிழமை வரணுமா செவ்வாய்க்கிழமை? அமாவாசை அன்னைக்குதான் அம்மா வெளியே வருவா ஆக்ரோஷமா. அவ நினைச்சது அத்தனையுமே மனசார நினைச்சு அவளை படுத்து ₹1 கல்பரையத்தி இங்க படுத்தவங்கனால நல்லதே நடக்கும். என்ன பண்ணுவாங்க வந்து அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்களா இல்ல பொங்கல் அரிப்பாங்க, கோழி அரிப்பாங்க, முப்பூசை செய்வாங்க, எலுமிச்சங்களி பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அவளுக்கு வேண்டியது அவ மனசார கண் திறந்து பாப்பா. நம்மளை தேடி இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க, அவ கண் திறந்து பாப்பா. யாரையும் கைவிட மாட்டா. இந்த வெயில்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில்னால மழைன்னா அவ ஆக்ரோஷம். அவ தவிச்ச வயக்கு தண்ணி தரல இந்த பூமி. அதனால இந்த ஊர்ல மழை வருது. நான் வந்த ஊர்ல கூட மழை வருது. இந்த ஊர்ல திருவண்ணாமலையில இருந்து மழை வரல. அவ ஒரு வாய் தண்ணி கேச்சுதான் இங்க படுத்தா. அவ மூச்சு காத்த உக்கரமா இருக்கும். இங்க அவ மூச்சு காத்த உக்கரமா இருக்கும். நான் பெங்களூர்ல இருந்து வரேன். பிறந்து வளர்ந்தது தமிழ்நாடு. நான் இருக்கிறது பெங்களூரு. பெங்களூர்ல இருந்து வரேன். பெங்களூர்ல இருந்து ஒசூர், அடுத்தது கிருஷ்ணகிரி வரையும் மழை வந்துச்சு. இந்த திருவண்ணாமலையில இருந்து மழையே வர கிடையாது. அம்மனோட சிறப்பு வந்து மஞ்ச புடவை வந்து மனசார வந்து அவளை ஒரு மாலை வாங்கி எலுமிச்சப்பழ கனியோட வேத்தனா எந்த வேண்டுதலையா இருந்தாலும் நிச்சயமா ஏத்தி கொடுப்பா அந்த அம்மா. தீர்த்த நோய் எல்லாமே வெட கொடுப்பா. அவ சோதிச்சு பாக்குறவதான். ஆனா கொடுமைக்காரி இல்ல. அவ உருவம் தான் கொடுமைக்காரி. அவ உள்ள வந்து குழந்தை உள்ளம். அவ எந்த கொடுமைக்காரி இல்ல. ஆக்ரோஷ உருவமா கொண்டாந்தாலும் அவ கொடுமைக்காரி கிடையாது. குழந்தை உள்ள அவளுக்கு உருவம் தான் ஆக்ரோஷமா இருக்கும். உள்ள வந்து குழந்தை மாதிரி இருக்கும் அவளுக்கு. என்னை நம்பி வந்து இப்படி கையெழுத்து கும்பிட்டா கூட அவ உதவி செய்வா. அவதான். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செட்டிக்குப்பம் கிராமத்தில் வசிக்கும் சீந்தா திருநங்கை மேல்மலையனூர் வரும் அனைத்து பக்தர் கோடிகளும் சீரு சிறப்புமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வி. எந்த ஒரு கவலை இல்லாமல் மக்கள் அனைத்தும் பக்தர் கோடிகள் இந்த அங்காளம்மன் ஆலயத்துக்கு வரும் மக்கள் எல்லாம் எந்த ஒரு கெட்ட இது இல்லாமல் சந்தோஷமாக நல்லமையாக போக வேண்டும் என்று என்னோட ஆசை நிறைவேறும். 1008 ஜனங்கள் வருது இந்த அங்காளம்மன் பரமேஸ்வரன் கோயிலுக்கு. எல்லாரும் சந்தோஷமா நல்ல மாதிரியா இருக்கணும்னு ஆண்டவனை பேராத்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கப்பா. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில்ல திருநங்கைகள் சுத்தி போட்டு வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது. பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் எல்லாம் நீங்கள் நீங்கி விட்டால் உங்க வியாபாரம் இல்லாதது நல்ல வியாபாரம் ஆகும். உங்கள் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். வீடு கட்டாது இருக்கிறவர்களுக்கு வீடு கட்டுவீங்க. எல்லாம் அம்மா உங்களுக்கு மலையனூர் அம்மா மாசம் மாசம் வந்து அம்மாவோட அருள் எல்லாரும் பெருகமா எல்லாம் நல்லா இருப்பீங்க. இன்னும் நீங்க எதெல்லாம் நினைச்சு வரீங்களோ எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க அங்காளம்மா. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு மாசம் மாசம் வரோம். 4 பேருக்கு நல்லது. நாங்கள் டிஸ்டி எடுக்கிறோம், டிஸ்டி கழிக்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்தா செய்வன சூன்யம் எல்லாம் பறந்து ஓடிடுது. அந்த அங்காளம்மா தாய் புண்ணியத்தால எல்லாம் நல்லபடியா இருக்கிறாங்க. மாசனா வந்து எல்லாருக்கும் நாங்கள் பழம் சுற்றி போடுறோம். மாசனா வந்து எல்லாம் 4 பேருக்கு நல்லதே செய்யறோம் சாமி. நாங்கள் எவ்வளவு கூட்டம் வரும் மாசத்துக்கு இந்த கோயிலுக்கு 5 லட்சம் பேர் வராங்க. எங்க இருந்துலாம் வர்றாங்கம்மா? எல்லா ஊர்லயும் வெளியூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வராங்க இந்த கோயிலுக்கு. என்ன வேண்டுதல்? என்ன வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியா எங்க ஆத்தா முடிச்சு கொடுக்குறா. குறையில நிறைவேற்றி கொடுக்குறா. சூனியம் செய்வேனே எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தா பறந்து ஓடிட்டு நல்லபடியா நடக்குது. இந்த கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கு வந்தவங்க இருந்து வீட்டு இப்படி 2வது ரிட்டர்ன் வரும்போது கஷ்டத்தோட யாரும் வருது இல்ல. மனசு சந்தோஷத்தோட வராங்க, போகும்போது சந்தோஷத்தோட போறாங்க. எந்த ஒரு குறையில வந்து பாக்குறது எல்லாம் நல்லதா இருக்கு.